வணக்கம் நேர்களே, கார்ட்டூன் கதை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இதுவரைக்கும் வேதாளம் சொன்ன கதைகள் தொகுப்புல 6 கதைகளை பார்த்தோம். அதாவது 6 பதிவுகளை பார்த்தோம் முன் கதையோட சேர்த்து. இப்போ 6வது கதையை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேதாளம் போட்ட புதிருக்கு விக்ரமாதித்தர் சரியா பதில் சொன்னதால வேதாளம் விக்ரமாதித்தருடைய கையிலிருந்து நழுவி மறுபடியும் முருங்கை மரத்துக்கே போக ஆரம்பிச்சுது. மனம் தளராத விக்ரமாதித்தர் மறுபடியும் வேதாளத்தை நோக்கி போய் அந்த வேதாளத்தை பிடித்து தன்னுடைய தோள்களை சுமந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ வேதாளம் அடுத்த கதையை சொல்ல ஆரம்பிக்குது. பனகாபுரி என்ற நகரத்தை ராஜசிம்மன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தாரு. அவர் ஒரு சிறந்த அரசன். மக்களுக்கு எந்த குறையும் இல்லாம நீதிநெறி வழுவாம மக்களின் கஷ்டங்களை கருதி அந்த நாட்டையே ஒரு அமைதி பூங்காவை போல பாதுகாத்து வந்தார். இதனாலேயே அரசன் ராஜசிம்மரை அந்த நாட்டு மக்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். மகிழ்ச்சியுடன் வாழ்த்தும் அளவிற்கு நல்லாட்சி புரிந்து வந்தார். அதே சமயம் அவருடைய அரசவைக்கு ஒரு குடும்பம் வந்திருந்தது. வீரபாலன் என்றவன் தன்னுடைய மனைவி மக்களோட அரசரிடம் சந்தித்து பேச வந்திருந்தான். வீரபாலன் ஒரு சிறந்த கத்தி சண்டை வீரன். அவன் வாழ்வீச்சு கற்று தெளிந்தவன். அவன் வெளியூரை சேர்ந்தவனோ அரசர் ராஜசிம்மனை பற்றி கேள்விப்பட்டு அவர் செய்யும் நல்லாட்சியை பற்றி கேள்விப்பட்டு அவருக்கு சேவை செய்யணும் அப்படின்றதை லட்சியமாக கொண்டு இங்க வந்திருப்பதாக சொன்னான். என்னை உங்களுடைய மெய்காப்பாளனாக நியமித்தா நான் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராம என் உயிரையும் பொருட்படுத்தாம உங்கள் உயிரை பாதுகாப்பேன் அப்படின்னு அரசர்கிட்ட வீரபாலன் சொன்னான். வீரபாலனுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க வீரபாலனுடைய கம்பீர தோற்றத்தையும் அவனுடைய தெளிவான நோக்கத்தையும் பார்த்த மன்னருக்கு வீரபாலனை ரொம்ப பிடிச்சு போயிடுது. வீரனை மெய்காப்பாளனாக நியமித்தார் மன்னர். இதை கேட்டு மகிழ்ச்சியடைந்த வீரபாலன் அரச மெய்காப்பாளனாக வேலையை சிறப்பாக செய்தான். எதையும் பொருட்படுத்தாம அரசரை பாதுகாப்பதையே கண்ணும் கருத்துமா செய்தான். அப்படியே நாட்களும் நகர்ந்தது. ஒரு நாள் இரவு நேரத்துல மன்னனின் அறையின் வாசல்ல காவல் காத்துட்டு இருந்த வீரபாலனுக்கு ஒரு வினோதமான சத்தம் கேட்டது. யாரோ ஒரு பெண் கதறி கதறி அழுவும் சத்தம் அவனுக்கு தெளிவா கேட்டது. அந்த சத்தம் வீரபாலனுக்கு மட்டும் இல்ல, அரசனுக்கும் கேட்டது. அந்த பெண்ணின் அழுகையை கேட்ட அரசன் மனம் தாங்காம வீரபாலன் கிட்ட அந்த பெண்ணை ஏன் அழறா, என்ன விஷயம்னு விசாரிச்சுட்டு வர சொன்னாரு. அதன்படியே வீரபாலனும் அந்த பெண்ணின் அழுகை சத்தத்தை பின்தொடர்ந்த பெண்ணின் பக்கத்துல போறான். அந்த மை இருட்டுல அந்த பெண் ஒரு மரத்து கீழே உட்காந்து அழுதுட்டு இருந்தா. அந்த பெண்ணை பார்த்த வீரன், அம்மா, நீங்க யாரு? எதுக்காக இங்க தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க? நம்ம அரசர் ஆட்சியில யாருக்கும் எந்த குறையும் இல்லையே, அப்படி இருக்க நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பெண் அவளுடைய தெய்வீகமான குரல்ல பதில் சொல்ல ஆரம்பிச்சா. விதி வலியது, அது நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காது. எது நடக்கவிருக்கோ அது நடந்தே தீரும். ஒரு நல்ல அரசனை இழக்க போறோமேன்னு மேலும் அழறாங்க. வீரன்கிட்ட தான் பூமி தேவின்னும் இந்த நாட்டினுடைய அரசன், நீதிமான், மக்களின் பிரியன், தர்மத்தை காக்கும் ராஜசிம்மன் இன்னும் 2 நாட்களில் மரணத்தை சந்திக்க போறான். என் மகன் என்னை விட்டு பிரிய போகிறான் என்று சொல்லி மேலும் அழுதாங்க. அதை கேட்ட வீரபாலன் அதிர்ச்சியில் உறைந்தே போனான். பூமி தேவி கிட்ட இதை தடுக்கவே முடியாதா, அவருடைய விதியை மாற்றவே முடியாதா அப்படின்னு உணர்ச்சி பொங்க கேட்டான். அப்ப பூமாதேவி, முடியும், ஆனா அது ரொம்ப கஷ்டம். ஒரு தந்தை மனமுகந்து முழு மனதோடு தன்னுடைய மகனை பலி கொடுக்க வேண்டும். பத்ரகாளிக்கு பூஜை செய்து அவளை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பதான் மன்னன் ராஜசிம்மனுடைய உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு பூமாதேவி சொல்றாங்க. இதை உன்னிப்பா வீரபாலனும் கேட்டுட்டு இருந்தான். அதே சமயத்துல வீரபாலனுக்கே தெரியாம அரசரும் கேட்டுட்டு இருந்தாரு. வீரபாலன் ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சுட்டு தன்னுடைய வீட்டுக்கு விரைந்து போறாரு. தன்னுடைய மனைவி மக்கள் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்றாரு. மன்னனின் மெய்காப்பாளனான நான் எப்படியாவது மன்னனை காப்பாத்தியே ஆகணும், என்னுடைய வாக்கை கண்டிப்பா நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு வீரபாலன் சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த வீரபாலனின் மகன் தானாகவே முன் வந்து பேச ஆரம்பித்தான். தந்தையே, அரசனுடைய உயிரை பாதுகாப்பது உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்று எங்களுக்கு தெரியும். அதே போல உங்களுடைய வாக்கை காப்பாற்றுவதும் உங்களுடைய மரியாதையை காப்பாற்றுவது எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால என் உயிரை நான் உங்களுக்காக, மன்னனுக்காக சந்தோஷமா மாய்த்து கொள்ள தயாரா இருக்கேன்.
இப்பவே பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு போய் பலி கொடுத்து அரசரை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி இதை கேட்ட வீரபாலன் தன்னுடைய மகனை கருதி பெருமிதம் கொள்றாரு. நேரா பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு போறாரு. பத்திரகாளி அம்மனை பூஜை செய்து தன்னுடைய மகனை முழு மனதோட பலி தராரு. பலி தந்த கையோட அம்மன் கிட்ட, அம்மா இதோ பாருங்க, நான் என் மகனை முழு மனதோட பலி கொடுத்துட்டேன், இனி அரசருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னும் சொல்றாரு. அப்ப பிரகாசமா ஒரு ஒளி தோன்றியது. அந்த ஒளியிலிருந்து அம்மன் வராங்க. வந்து வீரபாலன் கிட்ட, வீரபாலா, உன்னால உன் அரசன் காப்பாற்றப்பட்டிருக்காரு. இன்னும் 100 ஆண்டுக்கு உன்னுடைய மன்னனுக்கு எந்த ஒரு குறையும் வராம வாழ்வாரு அப்படின்னு சொல்லி அம்மனும் மறைந்தாங்க. இதை கேட்ட வீரபாலன் மன நிம்மதி அடைந்தான். மகனை இழந்த சோகத்தை விட மன்னனை காப்பாற்றிய சந்தோஷமே அவனுக்கு இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, அண்ணனை இழந்த சகோதரி அண்ணனுடைய இறப்பை தாங்க முடியாம அங்கேயே இறந்து போறா. இதை பார்த்த தாய் உறைந்து போறாங்க. தன்னுடைய 2 குழந்தைகளும் இறந்து கிடப்பதை பார்த்த தாய் தன்னுடைய கணவன்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மன்னனின் மெய்காப்பாளனா உங்களுடைய கடமையை நீங்க செய்தீங்க, அதுக்கு நாங்களும் உதவி செய்தோம். ஆனா என்னுடைய 2 குழந்தைகளும் இல்லாம இனிமேலும் இந்த உலகில் என்னால் வாழ முடியாது, அதனால தானும் என் உயிரை மாய்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீரபாலனின் மனைவியும் அதே இடத்துல இறந்து போறாங்க. தன்னுடைய குடும்பம் எல்லாம் ஒரே இடத்துல இறந்து கிடப்பதை பார்த்த வீரபாலனுடைய மனமே உடைந்தது. அம்மன் கிட்ட பார்த்து, தாயே, என்னுடைய கடமையை நான் முடிச்சிட்டேன், மன்னரை நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்திட்டேன். ஆனால் என்னுடைய குடும்பம் இல்லாமல், என்னுடைய குழந்தைகள் இல்லாமல் என்னால் இனி இந்த உலகத்தில் வாழ முடியாது, அதனால் நானும் இங்கேயே இறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி வீரபாலனும் அதே இடத்துல இறந்து போகிறாரு. இது எல்லாத்தையும் பின்னாடி மறைஞ்சிருந்து ரகசியமாக பார்த்துட்டு இருக்க அரசருக்கு பேரதிர்ச்சி ஆச்சு. எனக்காக ஒரு குடும்பமே உயிரை விட்டுருக்கே அப்படின்னு அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாரு. அப்பயே காளி தேவி கிட்ட போய், தாயே, ஏன் ஒருவனுக்காக இந்த 4 உயிர்கள் இறக்கணுமா அப்படின்னு கேட்டு, என்னால் ஒரு குடும்பத்தையே கொன்ன குற்ற உணர்ச்சியோடு இனிமே வாழ முடியாது தாயே, நானும் இந்த இடத்துலையே என் உயிரை மாய்ச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்தியை தன் கழுத்துக்கிட்ட எடுத்துட்டு போறாரு. அப்ப அவருக்கு முன்னாடி ஒரு ஒளி தோன்றியது. அதுலேருந்து ஒரு தெய்வீகமான ஒரு குரலும் கேட்டது. ராஜசிம்மா, அவசரப்படாத. மற்றவங்களுடைய வழியை புரிந்து கொள்வதும் தான் செய்த தவறுக்கு உண்மையா மனமாற பொறுப்பை ஏற்றுக்கொள்வதும் தான் ஒரு நல்ல அரசனின் அடையாளம். நீ ஒரு நீதி தவறாத சிறப்பான அரசன்னு நிரூபிச்சிட்ட. உன்னால உனக்காக போன அந்த 4 உயிரும் இந்த கணமே உயிர்ப்பிக்கும் என்று சொல்லி அந்த ஒளியும் மறைந்தது. அதே நிமிடம் 4 பேரும், அதாவது வீரனும் அவங்களுடைய மனைவியும் அவளுடைய மகனும் உயிர் பெற்று வந்தாங்க. அதை பார்த்த மன்னன் நிம்மதி அடைந்தான். இந்த கதையை முடித்த வேதாளம் விக்ரமாதித்தரை பார்த்து அதோடைய புதிர் கேள்வியை கேட்க ஆரம்பிச்சது. மன்னா, இப்போ இந்த புதிருக்கு பதில் சொல்றீங்களான்னு பார்க்கலாம். மன்னனுக்காக, மன்னனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக வீரபாலனும் அவனுடைய குடும்பமும் தங்களுடைய உயிரையே விட்டது. அவங்க சிறந்தவங்களா, இல்லை வீரபாலனுடைய குடும்பமே இருந்து போச்சே, தன்னால இருந்து போச்சே அப்படின்ற வருத்தத்துல தன்னையே கொல்லுக்க போனாரே அந்த மன்னர் சிறந்தவரா, யார் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி விக்ரமாதித்தரை பார்த்து வேதாளம் தன்னுடைய கேள்வியை கேட்டது. மன்னா, தெளிவா யோசிச்சு பதில் சொல்லுங்க. நான் சொன்ன நிபந்தனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கு தானே? நீங்க பதில் சொல்ல தவறினாலோ இல்லை பதில தவறா சொன்னாலோ உங்களுடைய தலை சுக்குநூறா வெடிச்சிரும், அதை நினைவில் வச்சுக்கிட்டு பதில் சொல்லுங்க அப்படின்னு வேதாளம் சொல்ல, விக்ரமாதித்தரும் தெளிவா தன்னுடைய பதிலை யோசிச்சு வேதாளம் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வேதாளமே, மன்னனை பாதுகாப்பதும் மன்னனுக்காக உயிர் தியாகம் செய்வதும் ஒரு மெய்காப்பாளனுடைய கடமை. அவனுடைய கடமையை தவறாது செய்தது பாராட்டத்தக்க கூடிய விஷயம்தான். ஆனா அவன்தான் சிறந்தவன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு அரசனை பாதுகாக்கும் பொறுப்பில் இருக்கும் ஒரு மெய்காப்பாளனின் இறப்புக்கு தான் தான் காரணம்னு எண்ணி தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ள முடிவு செய்தாரே, வீரபாலனின் இறப்புக்கும் அவனுடைய குடும்பத்தின் இறப்புக்கும் தான் தான் காரணம்னு எண்ணி தனக்கே தண்டனை கொடுத்துக்க நினைத்தாரே, அவர்தான், அந்த மன்னர் தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி விக்ரமாதித்தர் தன்னுடைய வேதாளம் கிட்ட தீர்மையா சொல்லி முடிச்சாரு. இது கேட்ட வேதாளம் கணீர்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு விக்ரமாதித்தர் கைகள்ல இருந்து நழுவி மறுபடியும் காட்டில் இருக்கும் அந்த முருங்கை மரத்துக்கே ஏறி போச்சு.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கார்ட்டூன் கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.